ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானுமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். போன வீடியோவில் சீம் ஸ்டிச்சஸில் ஒரு 4 டைப்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் சீம் ஸ்டிச்சஸ் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு சீம் ஸ்டிச்சஸ் தான். நீங்கள் இதை பார்த்து நல்ல கவனமாக கற்றுக்கோங்க. அதே போல் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிறதையும் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 கிளாத் எடுத்திருக்கோம். உள் பக்கமாக வந்து கெட்ட பக்கமும் வெளிப்பக்கம் ரெண்டுமே நல்ல பக்கமாக இருக்க மாதிரி வச்சு ஒரு 1/2 இன்ச்சில் நூலை கட்டிட்டு அதாவது பேக் ஸ்டிச் போட்டுட்டு நேராக ஒரு தையல் போடுறோம். அதாவது 1/2 இன்ச் இல்லை 1/4 இன்ச்சில் நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? கீழேயும் நூலை கட்டிக்கோங்க. த்ரெட்டை கட்டிட்டு பாருங்கள், இப்போ நம்ம வந்து தைச்சாச்சு. 1/2 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டிருக்கோம். அதுவும் நல்ல பக்கத்தில் தான். 2 கிளாத்தையும் நல்ல பக்கத்தில் ஜாயின் பண்ணியிருக்கோம் 1/2 இன்ச்சில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த துணியை விரித்து வச்சுக்கலாம். விரித்து வச்சுட்டு நல்லா நீவி விட்டுக்கலாம். நீவி விட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து கெட்ட பக்கத்தில் எடுத்துக்கலாம். துணியோட ராங் சைடை இப்படி மடித்து விட்டுக்கோங்க. நம்ம முன்னே தைச்ச அந்த ரைட் சைடு வந்து வெளிப்பக்கம் உள் பக்கம் இருக்கும். வெளிப்பக்கம் 2 பக்கமுமே ராங் சைடு இப்போ வந்துடும். இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் அந்த 1/2 இன்ச்சில் மறுபடியும் ராங் சைடில் ஒரு தையல் போட்டுக்கலாம். 1/2 இன்ச்சில் மேலேயே த்ரெட்டை கட்டிக்கோங்க, கீழேயும் த்ரெட்டை கட்டிக்கோங்க. நேர் தையலாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு மறுபடியும் போடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு இந்த ஸ்டிச் வந்து ரெடி ஆயிடும். இதுக்கு பேர் ஃப்ரெஞ்ச் சீம். ஓகேங்களா? இந்த வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்கா, ப்ளவுஸோட உள் பக்கத்தில் வந்து நம்ம வந்து ஓவர்லாக் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்டிச் யூஸ் பண்ணோம்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். பாருங்கள், இது நல்ல சைடு எதுவுமே தெரியல. கெட்ட சைடில் பார்த்திங்கன்னா எந்த ராயேஜஸுமே தெரியாது. ஃபுல்லாக வந்து க்ளோஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கப்போ நம்ம வந்து ஓவர்லாக்கே போட தேவையில்லை. இந்த மாதிரி நேராக எங்கே தைக்கிறோமோ அந்த மாதிரி இடத்துல ஓவர்லாக் பதிலாக இந்த ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு பேர் ஃப்ரெஞ்ச் சீம் ஸ்டிச். இது வந்து ரொம்பவே ஈஸி. உள்பக்கமாக ஒரு தையல் 1/2 இன்ச்சுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் கெட்ட பக்கத்தில் அதே போல் 1/2 இன்ச் வந்து தையல் போட்டுக்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற தையல் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டாப் சீம் ஸ்டிச். இதுக்கு வந்து நம்ம 2 உள்பக்கமும் நல்ல பக்கத்தை வச்சுட்டு 2 வெளிப்பக்கமும் கெட்ட பக்கத்தில் வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ராங் சைடு ரெண்டுமே வெளியே வர மாதிரி கிளாத்தை அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் நம்ம கண்டிப்பாக 1 இன்ச்சுக்கு வந்து தையல் போடணும். ஓகேங்களா? 1 இன்ச்சுக்கு மேலே த்ரெட்டை கட்டிட்டு கீழே த்ரெட்டை கட்டிக்கோங்க. நேர் தையல் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ராங் சைடில் ப்ளைன் சீம் எப்படி தைச்சோமோ அதே போல் 1 இன்ச்சுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலேயும் கீழேயும் நல்லா நீவி விட்டுக்கோங்க. இந்த ராங் சைடில் கரெக்டாக நல்லா விரித்து வச்சு நீவி விட்டுக்கோங்க. இது ரைட் சைட். பாருங்கள், ராங் சைடில் இந்த கிளாத் சீம் அலைன்ஸ் விட்டோம் இல்லைங்களா, இந்த 1 இன்ச் கிளாத் அதை வந்து நல்லா நீவி விட்டுக்கோங்க. நீவி விட்டது இந்த பக்கமும் நம்ம இப்போ மடக்கி அடிக்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் டபுள் டாப் சீம். இது வந்து இந்த மாதிரி இந்த சைடும் ஆப்போசிட் சைடும் வந்து மடக்கி விடணும். இது நல்ல பக்கம், இது ராங் சைடில். இந்த துணியை இப்படி மடக்கிக்கோங்க. இந்த 1/2 இன்ச்சாக பண்ணி இப்படி நீவி விட்டுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம ஸ்டிச் பண்ண கிளாத் இருக்குது இல்லைங்களா, அதை தான் நம்ம இந்த மாதிரி நீவி விட்டுட்டு இந்த எட்ஜஸ்லேயே அடிக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த நீவி விடுறோம்ல அந்த எட்ஜில் தான் நம்ம இப்போ அடிக்க போகிறோம். இந்த மாதிரி 2 கிளாத்தை விரிச்சிட்டு இந்த சைடு 1/2 இன்ச்சுக்கு வச்சு ஒரு நேர் தையலாக போட்டுக்கோங்க. த்ரெட்டை கட்டிக்கோங்க, கீழே த்ரெட்டை கட்டிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம 1/2 இன்ச்சுக்கு இந்த பக்கம் தைச்சாச்சு. அடுத்ததாக நம்ம பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எந்த ராயேஜஸும் தெரியாது. இப்போ இந்த பக்கமும் அதே மாதிரி 1/2 இன்ச்சு எட்ஜ் தையல் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி எட்ஜில் தையல் போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி தையல் வந்து இந்த பக்கமும் நம்ம போட்டுக்கலாம். இந்த பக்கமும் 1/2 இன்ச்சுக்கு நம்ம வந்து மடக்கி அது மேலே ராயேஜஸ் தெரியாமல் ஒரு எட்ஜ் தையல் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதையும் நான் நல்லா மடக்கிட்டு நல்லா நீவி விட்டுக்கோங்க. அப்போ ஸ்டிஃபாக நின்றுக்கும். ஓகேங்களா? இப்போ மேலே த்ரெட்டை கட்டிட்டு கீழே த்ரெட்டை கட்டிக்கலாம். நேர் தையல் ஒன்று போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த சீம் பேர் டபுள் டாப் சீம். இது நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சுடிதார் ஃபேண்ட் தைக்கும் போது இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் தான் 2 கிளாத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து ரொம்பவே ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். உள்ளுக்குள்ளே எந்த ராயேஜஸும் தெரியாது. சுடிதாரோட ஃபேண்ட்டுக்கு நம்ம இந்த தையல் யூஸ் பண்ணுவோம். பின்னாடி பெரிய கிளாஸ் நம்ம போகும்போது அந்த சீம் ஸ்டிச்சஸ் பற்றிலாம் உங்களுக்கு வந்து நல்லாவே புரிய ஆரம்பிக்கும்.
எதுக்காக நம்ம இந்த ஸ்டிச்சஸ்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு. இது பாருங்கள், இந்த பக்கமும் நம்ம மடக்கி அடிச்சிருக்கோம். பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா நல்ல பக்கத்தில் எந்த தையலும் தெரியாது. ஓகேங்களா. இது வந்து டபுள் டாப் சீம் ஸ்டிச். ஓகேங்களா. இது வந்து சுடிதாரோட ஃபேண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பைப்புடு சீம் ஸ்டிச். இதுக்கு நல்ல பக்கத்தில் கிளாத்தை வச்சுக்கிறோம். 2 கிளாத்தில் ஃபஸ்ட்டு கிளாத்தை நல்ல பக்கம் மேலே வர மாதிரி வச்சுட்டு, இந்த மாதிரி ஒரு கிளாத்தை டபுள் ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை இந்த மாதிரி வச்சுக்கிறோம். அதாவது நல்ல பக்கத்தில் மேல் பக்கம் வர மாதிரி 1/2 இன்ச்சு கிளாத் உள்ளே இருக்க மாதிரி வச்சுக்கிறோம். அதுக்கு மேலே இன்னொரு கிளாத்தை ராங் சைடு மேலேயும் ரைட் சைடு உள்ளேயும் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். புரிஞ்சுதுங்களா. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நமக்கு நடுவில் வந்து ஒரு 1/2 இன்ச் இல்லை 1/4 இன்ச் அல்லது 1 பாயிண்ட்டுக்கு நம்ம ஒரு தையல் நீளமாக போட்டுக்கணும். அந்த துணியில் படுற மாதிரி போடணும். ஓகேங்களா. நடுவில் நம்ம வச்சுருக்கோம்ல எல்லோ கலர் கிளாத்து, அந்த கிளாத்தில் நம்ம படுற மாதிரி தைக்கணும். ஓகேங்களா. அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் அந்த எல்லோ கலர் கிளாத்து வந்து தெரியும். அந்த மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைங்க. இது கஷ்டமாக இருந்தால் பின் கூட குத்திக்கோங்க. 3 கிளாத்தையும் சேர்த்து பின் குத்திட்டு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. இப்போ இந்த த்ரெட்டெல்லாம் எடுத்துகிட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி நேராக ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ இதை பாருங்கள், விரித்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்டில் ஒரு பைப்பிங் லைன் தெரியும். அதாவது பைப்பிங் பண்ண மாதிரி தெரியும். இந்த மாதிரி நம்ம சுடிதாரோட கைக்கெலாம் வந்து பைப்பிங் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ப்ளவுஸுக்கு பைப்பிங் பண்ணுறப்ப, சுடிதாரோட எல்போ ஸ்லீவ் தைக்கும் போது இந்த மாதிரி பைப்பிங் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பைப்பிங் லைன்ஸ்க்கெலாம் இது வந்து யூஸ் ஆகும். ஸ்லீவ்ஸ்லாம் தைக்கும் போது இந்த மாதிரி பைப்பிங் லைன் கொடுத்தோம்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். இதை மாதிரி பைப்பிங் சீம் ஸ்டிச்சும் நீங்கள் பழகிக்கோங்க. இந்த பைப்பிங் சீம் ஸ்டிச் புரிஞ்சுதான்னு பாருங்கள். மறுபடியும் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பாயிண்டில் அல்லது உங்களுக்கு தேவையான அளவில் நீங்கள் வந்து தைச்சிக்கோங்க. ஓகேங்களா. வெளியே வந்து நல்ல பக்கம் அடுத்த கிளாத்து மறுபடியும் நல்ல பக்கம் உள்ளே இருக்க மாதிரி வச்சுட்டு நம்ம ஒரு பாயிண்ட் அளவுக்கு, அதாவது 1/4 இன்ச்சோட கொஞ்சம் கம்மியாகவோ நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம். வெளி பக்கமாக, அதாவது ராங் சைடில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஓகேங்களா. இந்த மாதிரி போடும்போது நடு கிளாத் வந்து உள்ளே இருக்குதா, ஒரு பாயிண்ட்டுக்காச்சும் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி ஸ்டிச்சஸை நீங்களும் ஸ்டிச் பண்ணி பழகுங்க. இந்த சீம் ஸ்டிச்சஸ் எல்லாத்தையும் பழகிட்டு இதை வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு அமுச்சு விடுங்க. ஹோம்ஒர்க் குரூப்பில் அமுச்சு விடுங்க. ஓகேங்களா. இந்த 3 சீம் ஸ்டிச்சஸும் அமுச்சு விடுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு கிளாஸோடு நம்ம வந்து சந்திக்கலாம். ஓகேங்களா. இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே பின்னாடி கிளாஸில் வர வர உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஏதோ ஒரு கிளாத்தில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். பைப்பிங் தைக்கும் போது நீங்கள் வேறு ஒரு கலரில் கிளாத் யூஸ் பண்ணி தைங்க. அப்போ தான் வந்து பைப்பிங் வந்து அழகாக தெரியும். ஓகேங்களா. அதுக்காக சொல்கிறேன். ஓகே. இந்த 3 ஸ்டிச்சஸும் கண்டிப்பாக தைச்சி எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள்.